ஈரான் மின்சார கட்டமைப்பு பாலங்களை தகர்க்கப் போவதாக ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. நெருப்புக்கு எதிராக நெருப்பு. இஸ்ரேல் அமெரிக்க தளங்களை அதிர வைத்த ஈரானின் 92வது அலை தாக்குதல். குவைத் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது திடீர் ஏவுகணை தாக்குதல். போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும், ஈரான் முன்னாள் அமைச்சர் வலியுறுத்தல். சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க F-35 ரக விமானம், அதிரடி காட்டும் ஈரான். முடங்கிய ஹோர்முஸ் நீரிணை ஆட்டம் காட்டும் ஈரான், ஒன்று சேர்ந்து 40 நாடுகள். ஈரானில் வெடித்து சிதறிய அமெரிக்க போர் விமானம், விமானியை தேடி வரும் ஈரானிய அமெரிக்க ராணுவங்கள். திடீரென பதவி நீக்கப்பட்ட அமெரிக்க ராணுவ தலைமை தளபதி. போருக்கு மத்தியில் ட்ரம்ப் நிர்வாகத்தில் குழப்ப நிலை. வளைகுடாவில் வெடித்து சிதறப்போகும் மட்டுத்தளங்கள், ஈரான் வெளியிட்ட அதிரடி பட்டியல். இறுதிக்கட்டத்தை நெருங்கும் மத்திய கிழக்கு போர் குறிவைக்கப்பட்ட ஈரானின் எஞ்சிய பகுதி, தொடரும் அமெரிக்காவின் எச்சரிக்கை. இஸ்ரேலின் 9 இடங்களில் அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதல், குறிவைத்து தாக்கும் ஆளில்லா விமானம். ஹோர்முஸ் நீரிணையை சிக்கியுள்ள 2000 கப்பல்கள் அச்சத்தில், உலகளாவிய எண்ணெய் விநியோகம். மத்திய கிழக்கில் உள்ள இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க இலக்குகள் மீது புதிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தொடங்க உள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்ட அறிக்கையின்படி, நாள் முழுவதும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ரேடார் அமைப்புகள், கடற்படை கப்பல்கள் மற்றும் இஸ்ரேலின் பிரதான ராணுவ விமான தளம் ஆகியவற்றின் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இன்று காலை முதல் IRGC-யின் கடற்படை மற்றும் விமானப்படைகள் ஆபரேஷன் 2 92வது அலையை நடத்தி பிராந்தியத்தில் ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பக்ரைன் மற்றும் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க படைகளின் ரேடார் அமைப்புகள் மற்றும் கடற்படை உபகரணங்கள் மீது விரைவான தாக்குதல்களை நடத்தியுள்ளன என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடற்படை நடவடிக்கையின் ஆரம்ப கட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் உள்ள அல் சுயூத் துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க நீர்நில தாக்குதல் கப்பல் மீது பொலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை காலை முழுவதும் இரவு முழுவதும் தொடர்ந்த தாக்குதல்களின் தொடர்ச்சியாக ஹைபாவின் தென்கிழக்கில் அமைந்துள்ளதும் இஸ்ரேலிய F-16 போர் விமான படைப்பிரிவுகளை கொண்டதுமான ரமத் டேவிட் விமான தளத்தின் மீது விமானப்படை 2 பொலிஸ்டிக் ஏவுகணைகளை வெற்றிகரமாக ஏவியதாக IRGC மேலும் தெரிவித்துள்ளது. தாக்குதலின் மற்றொரு கட்டத்தில் நெருப்புக்கு எதிராக நெருப்பு என்ற தந்திரத்தை தொடரும் விதமாக IRGC படையானது குர்ரம் ஷகர் 4 என்ற பல்முனை பொலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி மத்திய டெல் அவீவ் மற்றும் இஸ்ரேலின் பிற பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியது. ஈரானிய தாக்குதலில் மின் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று தாக்கப்பட்டதாக குவைத் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் தொடங்கி 35வது நாளாகியும் வளைகுடா நாடுகள் பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றன. உள்ளூர் நேரப்படி இன்று நண்பகலுக்கு முன்பு அந்த ஆலை தாக்கப்பட்டதாக குவைத் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேதத்தின் அளவு இன்னும் தெரியவில்லை. அதிகாலையில் மினா அல் அஹ்மதி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு உள்ளான சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இந்த தாக்குதலால் பல செயல்பாட்டு பிரிவு தீ விபத்துக்கள் ஏற்பட்டதாகவும் எந்த ஊழியர்களுக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அரசு செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. சுத்திகரிப்பு ஆலை தாக்கப்படுவது இது 3வது முறை என்றும் நாடு முழுவதும் மக்கள் உயர் எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது மத்திய கிழக்கின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றாகும். மேலும் இது உள்ளூர் நுகர்வுக்கும் இன்றியமையாதது என்றும் கூறப்படுகிறது. குவைத் ஈரானுக்கு மிக அருகில் உள்ள நாடு. குவைத்திற்கும் ஈரானுக்கும் கடற்கரைகளுக்கு இடையே வரும் 80 கிலோமீட்டர் தூரமே உள்ளது. எனவே ஈரானின் இந்த தாக்குதலுக்கு இது ஒருவேளை மிக எளிதாக இலக்காக கூடிய நாடாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஈரான் தனது வெற்றியை பிரகடனப்படுத்தி தற்போதைய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் அடுத்த மோதலை தடுக்கும் வகையிலான உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்ள வேண்டும் என ஈரானின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜவாத் ஷாரிப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவை தளமாக கொண்டு ஃபாரின் அஃபேர்ஸ் இதழில் வெளியிட்டுள்ள முக்கிய கட்டுரையொன்றில் ஜாவத் ஷாரிப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரை தமக்கு சாதகமான முறையில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயல் திட்டத்தை அவர் விளக்கியுள்ளார். இதன்படி ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களுக்கு
கட்டுப்பாடுகளை விதிக்க முன்வர வேண்டும் எனவும் அனைத்து தடைகளையும் நீக்குவதற்கு பதிலாக ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானும் அமெரிக்காவும் எதிர்காலத்தில் ஒருவரை தாக்க மாட்டோம் என உறுதியளிக்கும் வகையில் பரஸ்பர ஆக்கிரமிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவுடன் பொருளாதார ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்த முன்வர வேண்டும் எனவும் இது இரு நாட்டு மக்களுக்கும் நன்மையை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டால் ஈரான் தனது கவனத்தை வெளிநாட்டு எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதிலிருந்து மாற்றி உள்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் செலுத்த முடியும் என ஷாரிப் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானியர்கள் தகுதியான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை பெற முடியும் என அவர் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெஹ்ரானில் உள்ள பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கி அழிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். குறித்த விடயத்தை ட்ரம்ப் வியாழக்கிழமை இரவு ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்ட பதிவில் தெரிவித்துள்ளார். ஈரானில் எஞ்சியிருப்பவற்றை அழிக்கும் வேலையை அமெரிக்க ராணுவம் இன்னும் தொடங்கவே இல்லை. அடுத்த பாலங்கள், அதன் பிறகு மின் உற்பத்தி நிலையங்கள் இலக்கு என்று அந்த எச்சரிக்கையில் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் தலைமைக்கு என்ன செய்ய வேண்டும், அதை விரைவாக செய்ய வேண்டும் என்பது தெரியும் என்றும் அவர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் போர்க்குற்றங்களுக்கு ஒப்பாக அமையக்கூடும் என்று கூறி அமெரிக்காவைச் சேர்ந்த பல சர்வதேச சட்ட வல்லுநர்கள் முன்னதாக வெளியிட்ட ஒரு பகிரங்க கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். போரில் மனிதாபிமான நடத்தை குறித்த 1949 ஆண்டு ஜெனீவா உடன்படிக்கை பொதுமக்களுக்கு அத்தியாவசியமானதாக கருதப்படும் இடங்கள் மீதான தாக்குதல்களை தடை செய்கின்றன. இரண்டாவது அமெரிக்க F-35 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. மத்திய ஈரானின் வான்வெளியில் அமெரிக்க F-35 போர் விமானம் அளிக்கப்பட்டதாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் பத்திரிகை சேவை ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது என சர்வதேச ஊடகம் செய்தி தெரிவித்துள்ளது. அந்த போர் விமானம் முற்றிலுமாக சேதமடைந்து நொறுங்கி விழுந்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சுட்டு வீழ்த்தப்பட்ட இரண்டாவது விமானம் இது என்று IRGC வலியுறுத்தியுள்ளது. தேசத்தின் அளவு அதிகமாக இருப்பதால் விமானியின் நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்கு ஈரான் ஆயுதப்படைகள் அளிக்கும் முதல் பதிலடியாகவே இந்த நடவடிக்கைகள் பார்க்கப்படுகின்றன என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு 40 நாடுகள் இணைந்து கூட்டு நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளன. பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் ஜுவட் கூப்பர் தலைமையில் இந்த மெய்நிகர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றன. ஈரானுடனான அமெரிக்க ஸ்டீல் மோதல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை கடல்வழி பாதை தடைப்பட்டுள்ளது. வர்த்தக கப்பல்கள் மீதான ஈரானிய தாக்குதல்கள் பாரசீக வளைகுடாவை உலகின் பெருங்கடலுடன் இணைக்கும் நீர்வழியில் கிட்டத்தட்ட அனைத்து போக்குவரத்தையும் நிறுத்திவிட்டன. இது உலகளாவிய எண்ணெய்க்கான ஒரு முக்கிய பாதையை சீர்குலைத்து விலைகள் கடுமையாக உயரவும் காரணமாகியுள்ளது. சமீபத்திய உரையில் அமெரிக்கா தலையிடாது என்பதால் அந்த நீர்வழி பாதையிலிருந்து கிடைக்கும் எண்ணெயை சார்ந்துள்ள நாடுகள் அதை பற்றிக் கொண்டு போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கூறினார். இந்த நீர்வழியை பாதுகாப்பது அமெரிக்காவின் பொறுப்பில்லை என்று ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் தெளிவான நிலைப்பாட்டை தொடர்ந்து அமெரிக்கா இந்த மெய்நிகர் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. ஈரானின் நடவடிக்கைகள் குறித்து பிரித்தானிய கவலை தெரிவித்ததோடு அந்நாட்டு உலக பொருளாதாரத்தை பணைய கைதிகளாக பிடி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட எந்த ஒரு ஒப்பந்தங்களும் இன்றே கூட்டம் முடிவடைந்த போதிலும் அந்த நீர்வழி பாதையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு ஈரான் போக்குவரத்து கட்டணங்களை விதிக்க கூடாது என்றும் அனைத்து நாடுகளும் அதனை தடையின்றி பயன்படுத்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் ஒருமித்த கருத்து நிலவியதாக அதிகாரிகளில் ஒருவர் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரான் வான்பரப்பில் அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரான் வான்பரப்பில் ஒரு அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அதன் குழுவினரை தேடும் பணி தற்போது நடைபெற்று வருவதாகவும் ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் குழுவினரை மீட்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக விபத்துக்குள்ளான விமானியை அமெரிக்கா தேடி வருவதாக ஈரானிய ஊடகங்களில் வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் கோகிலியே மற்றும் போயர் அகமது மாகாணத்தில் உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்று விடுத்துள்ள அறிவிப்பில் எதிரி நாட்டு விமானி யாரையாவது கண்டால் உடனடியாக போலீசாரிடம் ஒப்படையுங்கள் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பெரும் வெகுமதி அளிக்கப்படும் எனவும் அந்த ஊடகம் அறிவித்துள்ளது. முன்னதாக சமூக வலைதளங்களில் அமெரிக்க விமானங்கள் குறித்த காட்சிகள் வெளியான போது அவர்களை கண்டால் சுடுங்கள் என அந்த தொலைக்காட்சி திரையில் அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன. மேலும் ஒரு பிக்கப் வாகனத்தின் பின்புறத்தில் விமானத்தின் சிதைந்த பாகங்கள் போன்ற உலக துண்டுகள் இருக்கும் காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டன.
அமெரிக்க ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் ரேண்டி ஜார்ஜ் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு செயலாளர் பீட் கேச்செத்துடனான கடும் மோதலே இந்த அதிரடி முடிவுக்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2023 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனால் நியமிக்கப்பட்ட ஜெனரல் ஜார்ஜ் 2027 வரை பதவியில் இருக்க வேண்டியவர். ஆனால் தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அவர் கட்டாய ஓய்வு பெற பணிக்கப்பட்டுள்ளார். தகுதியான 4 ராணுவ அதிகாரிகளுக்கு ஜெனரல் பதவி உயர்வை வழங்க பாதுகாப்பு செயலாளர் ஹெக்செத் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்களின் சிறந்த சேவையை கருத்தில் கொண்டவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என ஜெனரல் ஜார்ஜ் பிடிவாதமாக இருந்ததே மோதலுக்கு முக்கிய புள்ளியாக அமைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ட்ரம்ப் மற்றும் ஹெக்செத் ஆகியோரின் ராணுவ தொலைநோக்கு பார்வைக்கு இணங்கி செயல்படும் ஒருவரை தளபதியாக நியமிக்க பென்டகன் விரும்புவதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நடந்து வரும் இக்கட்டான சூழலில் இந்த நீக்கம் இடம்பெற்றுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்க படைகள் தமது இலக்குகளை நெருங்கிவிட்டதாகவும் பெரும் வெற்றிகளை பெற்றுள்ளதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் சமீபத்தில் குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய போர்ச்சூழலில் அமெரிக்க ராணுவத்தின் மூத்த தளபதி நீக்கப்பட்டது ராணுவ வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனரல் ஜார்ஜ் மட்டுமல்லாது மேலும் பல முக்கிய அதிகாரிகளும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவத்தில் பணியாற்றிய ஜார்ஜ் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களில் முக்கிய பங்காற்றியவர். இவரது பதவி காலத்தில் ராணுவத்தில் ஆட்சேர்ப்பு நெருக்கடியை சீர் செய்ததுடன் உக்ரைன் போரில் முக்கியத்துவம் பெற்ற குறைந்த விலை ட்ரோன்கள் மற்றும் AI தொழில்நுட்பங்களை அமெரிக்க ராணுவத்தில் உட்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு செயலாளர் ஹெக்செத் ராணுவத்தில் உள்ள 4 நட்சத்திர ஜெனரல்களின் எண்ணிக்கையை 20% குறைக்க உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த உயர்நிலை அதிகாரிகளின் நீக்கம் அமெரிக்க ராணுவ கட்டமைப்பில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவை பழிவாங்கும் நடவடிக்கையாக வளைகுடா நாடுகளில் உள்ள 8 முக்கிய பாலங்களை தாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் மிகப்பெரிய மற்றும் உயரமான பாலத்தை அமெரிக்க இஸ்ரேல் படைகள் தாக்கி அழித்ததை தொடர்ந்து இது திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த தாக்குதலுக்கு பதிலாக ஈரானின் அதிகாரப்பூர்வ பாரஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள பட்டியலின்படி பின்வரும் பாலங்கள் இலக்குகளாக குறிவைக்கப்படலாம் என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவைத், ஷேக் ஜாபர் அல் அகமது அல் ஷபாக் கடல் பாலம், ஐக்கிய அரபு அமீரகம், ஷேக் சயீத் பாலம், அல் மக்தா பாலம் மற்றும் ஷேக் கலீபா பாலம், சவுதி அரேபியா, பக்ரைன் மன்னர் பகத் பாலம், ஜோர்தான் மன்னர் ஹூஷன் பாலம், தமியா பாலம் மற்றும் அப்துன் பாலம். நேற்றைய தினம் ஈரானின் கரச் நகரில் அமைந்துள்ள மத்திய கிழக்கின் மிக உயரமான பாலமான பீபன் பாலம் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தின. 136 மீட்டர் உயரம் கொண்ட இந்த பாலம் இன்னும் கட்டுமான பணியில் இருந்தது. இந்த தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டதுடன் 95 பேர் காயமடைந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பாலம் இடிந்து விழும் காட்சிகளை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அதிபர் ட்ரம்ப் ஈரானின் மிகப்பெரிய பாலம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது, இனி ஒருபோதும் பயன்படுத்தப்படாது, இது ஆரம்பம் மட்டுமே, ஈரான் அழிந்து போவதற்கு முன்பு பேச்சுவார்த்தை வர வேண்டும் என எச்சரித்துள்ளார். 5 வாரங்களாக நீடிக்கும் இந்த போரில் ஈரான் தனது முக்கியமான உட்கட்டமைப்புகளை இழந்து வரும் நிலையில் தற்போது வளைகுடா நாடுகளின் பாலங்களை குறிவைத்து பதிலடி கொடுக்க தயாராகி வருவது பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் எஞ்சியுள்ள உள்கட்டமைப்புகளை அளிக்கும் பணியை அமெரிக்க ராணுவம் இன்னும் தொடங்கவே இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளார். ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் உலகிலேயே மிகப்பெரியதும் மிகவும் சக்தி வாய்ந்த எமது ராணுவம் ஈரானில் எஞ்சியவற்றை அளிக்கும் பணியை இன்னும் தொடங்கவே இல்லை. அடுத்த பாலங்கள், பிறகு மின் உற்பத்தி நிலையங்கள், புதிய ஆட்சி தலைமைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும், அதை விரைவாக செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்று ஈரானில் உள்ள மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தியுள்ளது. தெஹ்ரானில் இருந்து கராச்சி நகரை இணைக்கும் 136 மீட்டர் நீள பாலத்தின் ஒரு பகுதி இதில் சேதமடைந்துள்ளது. பயங்கர புகைமூட்டமாகவும் பாலம் இடிந்து விழும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல் பின்னணியில் ஈரானுக்கு எதிரான போரில் நாங்கள் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தமை சர்வதேச பரப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று அதிகாலையில் டெல் அவிவ் பெருநகர பகுதி முழுவதும் 9 இடங்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதில் ஒரு ரயில் நிலையம் மற்றும் ஒரு கட்டடம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பீபன் பாலத்தின் மீது அமெரிக்க ஏவுகணை தாக்குதலை நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே தற்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலையும் அமெரிக்க ராணுவ சொத்துக்களை கொண்டுள்ள ஜோர்தான், ஈராக் மற்றும் வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி ஈரான் பதிலடி கொடுத்து வருகின்றது. இதனால் உயிரிழப்புகளும் உள்கட்டமைப்பு சேதங்களும் ஏற்பட்டதோடு உலகளாவிய சந்தைகளும் விமான போக்குவரத்தும் சீர்குலைந்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் இன்னும் தீவிரமடையும் என்று சொல்லப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஈரானில் மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தியுள்ளது. தெஹ்ரானிலிருந்து கராச்சி நகரை இணைக்கும் 136 மீட்டர் நீள பீபன் பாலத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது.
ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களின் போக்குவரத்து கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டதால் உலகளாவிய எண்ணெய், எரிவாயு மற்றும் உர விநியோகத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் ஈரான் மற்றும் ஓமானுக்கு இடையான அந்த குறுகிய நீர்வழியை கடக்க காத்திருக்கும் 2000 கப்பல்களில் சிக்கியுள்ள பல்லாயிரக்கணக்கான மாலுமிகளின் நிலைமைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சர்வதேச கடல்சார் அமைப்பு தெரிவிக்கையில், மோதல் தொடங்கியதிலிருந்து வளைகுடாவில் வர்த்தக கப்பல்கள் மீது 21 தாக்குதல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் 10 மாலுமிகள் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் வளைகுடா நாடுகளின் கடற்பரப்பில் தற்போது நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பல்களில் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் உள்ளனர். குறைந்து வரும் விநியோகப் பொருட்கள், சோர்வு மற்றும் கடுமையான மன அழுத்தம் ஆகியவற்றால் குழுவினர் அவமதிக்கப்படுவதாக அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண துண்டு துண்டான நடவடிக்கைகள் இனி போதுமானதாக இல்லை என்று அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் அர்சேனியா டொமிங்கஸ் கூறியுள்ளார். கப்பல் குழுவினரை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கும் சிக்கித் தவிக்கும் கப்பல்கள் மற்றும் மாலுமிகளுக்கு அவசரமாக தேவைப்படும் உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்காக மனிதாபிமான வழித்தடங்களை அமைக்க உதவுவதற்கும் அவர் ராஜதந்திர உதவியை கோரியுள்ளார்.